ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உண்டானவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்தி எங்களோடு பேசுவாராக. இந்த வேளையிலும் நான் எடுத்துக்கொண்ட தலையங்கம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கின்ற தலையங்கத்திலே இந்த வார்த்தையை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 1வது அதிகாரம், அதிலே 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 1வது அதிகாரம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்ப வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. அதிலே இந்த வசனத்திலே தான் ஒரு பகுதி சொல்லுகிறது இப்படியாக, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி என்று சொல்லி. நாங்கள் அவரை விசுவாசித்தோமாக இருந்தால் அந்த நீதி, தேவ நீதி எங்கள் பக்கமாக வரும்படியாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லி. இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது பிசாசானவனும் பிசாசின் கூட்டங்களும் தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லி விசுவாசித்து பயப்படுகிறது, கதறுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறது என்று சொல்லி. அப்படியாக எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் நம்பிக்கை மட்டும் அந்த விசுவாசத்தை தராது. இப்பொழுது ஒருவர் வந்து எனக்கு இதை தருவார் என்பது இந்த உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி என்று சொல்லி. அப்படியாக தேவனை விசுவாசித்தால் தேவனுடைய அந்த நீதி எங்களுக்கு வருகிறதாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை எப்படி நான் விளங்கப்படுத்தலாம் என்று சொன்னால், இப்ப ஒரு தகப்பனானவன் ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினால் அந்த தகப்பனார் சொல்லுவார், நீ இதை செய்யாமல் குழப்படி செய்யாமல் இருந்தால் இந்த பொருளை, இந்த காரியத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதே போல குழப்படி செய்யாமல் இருக்கின்ற வேளையிலே அந்த பிள்ளைக்கு அந்த காரியத்தை ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனார் இப்படியாக கொடுக்கிறார். அதுபோலதான் ஆண்டவரும் இப்படியாக விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி என்றால் தேவன் சொல்லுகிறபடி நடந்து இப்படியாக அந்த தேவ நீதி எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற வேளையிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் பிழைப்போம். பிரியமானவர்களே, எப்படி என்றால் நாங்கள் பொல்லாப்புக்கு விலகி நடந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இருந்தால் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த விசுவாசத்தோடு தேவனிடத்திலே இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அந்த பொல்லாங்குக்கு விலகி நாங்கள் வாழுகின்ற வேளையிலே அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வர எந்த ஒரு தடையும் இல்லை என்று நாங்கள் அறிந்திருப்போம். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில வருகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இருந்தால் நாங்கள் பொல்லாப்புக்கு விலகி ஓடினால்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்பது உறுதியாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்து கொண்டு ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் காத்திருந்தோமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் வராது. ஏனென்றால் அப்படியான ஒரு சிஸ்டத்தை தான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உருவாக்கி வைத்துவிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதிக கேடு வரும்படியா இனி பாவம் செய்யாது என்றால். ஏனென்றால் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற சிஸ்டத்திலே அதிக கேடு செய்தால் இப்படியாக கேடு வரும் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை குணப்படுத்தி விட்டு அவன் போகின்ற வேளையிலே அதிக கேடு வரும்படியா இனி பாவம் செய்யாது என்று சொல்லி இப்படியாக
சொன்னவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படியாக இருந்தால் விசுவாசம் என்றால் நாங்கள் நற்கிரியைகளை செய்து இப்படியாக தேவ நீதி எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற வேளையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்கின்ற அர்த்தம் இப்படியாக பூரணப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இப்படியாக வந்து தங்குறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக உத்தமனாய் நடந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஏன் நாங்கள் உத்தமனாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தமாக உத்தமனாக நடக்க வேண்டும் என்றால், ஆபிரகாம் விசுவாசித்தார், அதன் நிமித்தமாக ஆபிரகாம் உத்தமனாய் நடந்தார். ஏனென்றால் அதன் மூலம்தான் ஆபிரகாம் அந்த தேவனுக்கு காட்டினால், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, விசுவாசிக்கிறதன் நிமித்தமாக நான் உத்தமனாக நடக்கிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் கிரியையினாலே காண்பித்த வேளையிலே ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்த என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் செல்வ சீமானாக இப்படியாக மாறினான் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் இப்படியாக ஆபிரகாமுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் உத்தமமாய் நடந்தால் ஆசீர்வாதம், பொல்லாங்குக்கு விலகி ஓடினால் ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். மாயமாலம் செய்தால் ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே வராது பிரியமானவர்களே. மாயமாலம் செய்யாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கிறது. பிறனுடையதை இச்சியாதிருப்பாய் என்று சொல்லி இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாக பிறனுடையதை இச்சியாமல் இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கிறது. பாவத்தை வெறுத்தோடுகின்ற விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் பாவத்தை வெறுத்தோடினால் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருவார் என்று அந்த விசுவாசம் எங்களுக்கு இருந்தால், பாவத்தை வெறுத்தோடுகிறதன் நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாக வருகிறதாக இருக்கிறது. தன்னலம் கருதாமல் இப்படியாக நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நடக்கின்ற வேளையிலே தேவன் பார்ப்பார்கள் விசுவாசமாக இருக்கின்றான் என்றால் என்னுடைய ஆசீர்வாதம் அப்பத்தான் வரும் என்று சொல்லி இவன் உத்தமமாக இருக்கிறான், தன்னலம் கருதாமல் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இப்படியாக ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணினோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், மற்றவர்களை உங்களிடம் மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொல்லி, நீங்கள் பெரியவர்களாக பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த பூமியிலே நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தாழ்த்தி இப்படியாக நடக்கின்ற வேளையிலே உங்களிலும் மற்றவர்களை இப்படியாக மேன்மையாக எண்ணுகின்ற வேளையிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று அந்த ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி தந்தவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக நாங்கள் நடந்தால் ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையும் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஏனென்றால் தேவனுக்கு பிரியமாக நடந்து எல்லாவற்றையும் இப்படியாக தேவனுக்கு பிரியமாக செய்கின்ற வேளையிலே நன்மையும் கிருபையும் உம்மை தொடரும் என்று சொல்லி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லி, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறதன் நிமித்தமாக பொல்லாங்கை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் பாவம் செய்யாமல் இருப்போமாக இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் வெறுத்தோமாக இருந்தால், இப்படியாக நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமாம். கர்த்தருடைய இந்த பூமியிலே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். பின்பு நாங்கள் இந்த பூமியின் வாழ்க்கையை முடிக்கின்ற வேளையிலே நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம், எல்லை இல்லாத வாழ்க்கையை பெற்று நிலைத்திருப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் தேவனை அறிந்ததன் நிமித்தமாக இப்படியாக சங்கீதம் பாடுகிறார் பிரியமானவர்களே. அப்படியாக சங்கீதக்காரன் அறிந்திருந்தால் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விசுவாசத்தின் நிமித்தமாக பாவங்களை விட்டு ஓடினார் என்று பார்க்கிறோம். பொல்லாங்குகளை விட்டு சங்கீதக்காரன் விழுந்த வேளையிலும் தேவன் அந்த பாவங்களை மன்னித்த வேளையிலே இனி பாவம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த உணர்வு அடைந்ததன் நிமித்தமாக அந்த தாவீது படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவுக்கான காரணங்களை நாங்கள் அறிந்து தடைகளை நீக்கிக் கொண்டு தேவனுக்கு முன்பதாக நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படியாக நாங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவன் எப்படி நடந்தால் தேவன் அந்த ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி நாங்கள்
ஆராய்ந்து, இந்த வேதத்தை ஆராய்ந்து அறிந்து நடக்கின்ற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே படியாக நிரம்பி வழிகிறதாக இருக்கிறது. தேவன் உத்தமமாய் நடந்தால் அவர் நன்மையை வழங்காதிரார். ஏனென்றால் அவர் உருவாக்கி வைத்திருக்கிற சிஸ்டத்திலே உத்தமமாய் நடந்தால் ஆசீர்வாதம் இப்படியாக கொட்டுப்படுகிறதாக இருக்கின்ற என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். நன்மை அப்படியாக வருகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். உத்தமருக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக உத்தமனாக நாங்கள் எதற்கு அப்படி வாழ வேண்டும் என்றால், நாங்கள் விசுவாசித்தால் அப்படி வாழ வேண்டும். அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடுதான் அந்த பரிசுத்தம், உண்மை, உத்தமம் எல்லாம் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாட்டில் இருந்து வருகிறது தான் அந்த காரியங்கள். அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரே அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை எந்த ஒரு காரியத்தினாலும் தடை பண்ண முடியாது, பொல்லாங்கனாலும் அதை தடை பண்ண முடியாது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே போவென்றால் அதுபடியாக பெயர்ந்து போகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படியாக சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசத்தை நாங்கள் படியாக பெற்றாலே அந்த நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு கிடைக்கிறதாம். மலை கூட பெயர்ந்து படியாக நடிச்சமுத்திரத்திலே போவென்றால் அது படியாக போய்விடுமாம். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த கடுகளவு விசுவாசத்துக்காக நாங்கள் பாவம் செய்யாமல் படியாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே. பாவம் செய்யாமல் பாவத்தை வெறுத்து வாழ வேண்டும். அந்த பாவத்தை வெறுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு என்ன ஒரு காரியம் பிடிக்கும் என்றால், நான் நல்ல ஒரு மனுஷனாக தேவனுடைய மனிதனாக வாழ வேண்டும், இன்ன காரியங்களை பொல்லாங்குகளை செய்யக்கூடாது ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினால் உடனே அந்த ஜெபத்தை கேட்டு அதன்படி செய்வார். இப்ப நாங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும், நல்ல மனிதர்களாக நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்ற வேளையிலே இப்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் எங்களுக்கு தந்து தம்முடைய பாதையிலே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை யாருக்கெல்லாம் கொடுப்பார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். உண்மையாய் தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை தருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகின்ற வேளையிலே அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி எங்களை இப்படியாக போதிக்கிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படியாக பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே அவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளுவது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தர வேண்டும், அவர் நல்ல வழியிலே எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லிப்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் சகல சத்தியத்துக்குள்ளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாத குறைவோடு இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எவற்றையெல்லாம் செய்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள், எவற்றையெல்லாம் செய்யாதிருந்தால் இப்படியாக ஆசீர்வாத குறைவுகள் வரும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் அக்குவேறு ஆணிவேறையாக சொல்லியிருந்தார். இதை செய், இதை செய்யாது என்று சொல்லி அவருபடியாக அநேக காரியங்களை இந்த பூமியிலே வாழ்ந்த வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு படியாக போதித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் பாவத்தை வெறுத்தோடும் போது தேவ நீதி எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதாக இருக்கிறது. தேவ நீதி எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இப்படியாக தங்குகிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழும் போது, சாட்சியாய் வாழும் போது, மற்றவர்கள் எங்களை நடக்கைகளை சந்தேகப்படாமல் இருக்கும் போது தேவ நீதி எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்தமாக வாழ வேண்டும், இப்படியாக சாட்சியாக வாழ வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் இப்படியோ வாழ்ந்துவிட்டு மற்றவர்கள் குறை சொல்லுகிறார்கள், ஆனால் என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால்
மற்றவர்கள் சந்தேகப்படாமல் இருக்கும்படியான வாழ்க்கையே ஒரு சாட்சி வாழ்வு. ஏனென்றால் சாட்சி என்றால் மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லை, இவனுடைய நடத்தையிலே ஒரு குறைவில்லை, நாங்கள் சந்தேகப்படும்படியான ஒரு காரியங்களையும் செய்யவில்லை என்று இந்த உலகத்தார்படியாக சொல்ல வேண்டும். சொல்லும்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியாக இருக்கின்ற வேளையிலே எங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்து ஜனங்கள் ஒரு நாள் இன்று எங்களை ஒரு ஏளனமாய் பார்ப்பார்கள். இவர்கள் அல்லேலூயா கூட்டம் படத்துக்கு வர சொன்னா வரமாட்டார்கள், ஒரு ட்ரிங்க்ஸ் பாவிப்பம் வாங்கொண்டா வரமாட்டார்கள், ஒரு களியாட்டங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடுங்க அதண்டும் இதண்டும் கொண்டு குத்தாட்டம் போடுங்கொண்டா வரமாட்டாங்கள், அப்படி என்று இருப்பார்கள். ஆனால் காலங்கள் கடந்து போகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து விட்டு அதற்கு பின்பு எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கும், எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு இனிக்கும். பாடு நிறைந்த வாழ்க்கைகள் இப்படியாக அவர்களுக்கு ஒரு நாள் இனிக்கும். அப்பொழுது எங்களிடத்திலே வந்து உங்களை கவனித்திருக்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையை கவனித்திருக்கிறோம், நீங்கள் இப்படியாக நேர்மையாய் ஆண்டவருக்குள்ளே இருந்தீர்கள், உங்களுடைய ஒரு குறைவும் இல்லை என்று அந்த சாட்சியை இப்படியாக பார்த்து ஜனங்கள் ஆண்டவரண்டையிலே வருவார்கள் பிரியமானவர்களே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்குகிறதாக இருக்கிறது, ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். ஏனென்றால் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி இப்படியாக இந்த சுவிசேஷத்தினால் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படியாக தேவனுடைய நீதியை நாங்கள் பெற வேண்டும் என்று அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லி தந்தார். நீ 2 அங்கி வைத்திருந்தால் ஒரு அங்கியை இப்படியாக மற்றவனுக்கு கொடுத்து விடு, உன்னை 1 மைல் தூரம் வர பலம்பந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் போ என்று சொல்லி அவர் அந்த ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி தந்தார். ஒருவன் எங்களை பலவந்தம் பண்ணுகின்ற வேளையிலே இப்படியாக நாங்கள் அவன் 1 மடங்கு சொல்லுகின்ற வேளையிலே இன்னும் 1 மடங்கு அவனோடு கூட போகின்ற வேளையிலே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆசீர்வதிக்கின்ற வேளையிலே அந்த வர பலவந்தம் பண்ணினவர்களை அவர் மீட்டுக் கொள்ளுகிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படியாக நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படியாக விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். இதிலே பார்த்தோமாக இருந்தால் தாவீது ராஜாவை பார்த்தோமாக இருந்தால் தாவீது ராஜா விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பதாக ஒரு நடந்த மனிதனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் வந்த 2 காரியங்கள் வந்தது. பத்சேபாள் மற்றும் அந்த அந்த இலக்கம் பார்க்கிற காரியங்கள்ல 2 ஆண்டவரே சொன்னார். அந்த காரியங்களை தவிர வேறு ஒரு காரியங்களிலும் தாவீதிலே நான் குறை கூற மாட்டேன் என்று சொல்லி அப்படி நடந்த ஒரு தேவ மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருந்த வேளையிலே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் இப்படியாக பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருந்த வேளையிலே அவருடைய ஓட்டம் தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தாவீது ஒரு காலமும் ஓடவில்லை. ஏன்னா தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். அந்த இடத்திலே சவுல் ராஜாவாக இருக்கிறார். சவுலுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சவுல் இப்படியாக அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை தேசமாக விரட்டினார் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது ராஜா அந்த சவுலுக்கு துரோகம் பண்ணினதே இல்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் சவுல் தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாம் குறை கூறுபவர்களும் இப்படியாக முறுமுறுக்கிறவர்களும் அப்படியான கூட்டத்தார் தான் தாவீதோடு இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே தாவீது ராஜாவுக்கு முன்பதாக அந்த குகையிலே தாவீதுக்கு முன்பதாக சவுல் ராஜா குகையிலே மாட்டிக்கொண்டிருந்தார். அந்த தாவீதோடு இருந்தவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் இப்படியாக குறை கூறுகிறவர்கள் அப்படியானவர்கள் சொன்னார்கள், சரியான தருணம், உம்முடைய தேவன் அவரை உம்முடைய கைரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார், இந்த நேரம் நீங்கள் அவரை கொண்டு விடலாம் என்று. அந்த வேளையிலும் தாவீது படியாக அந்த சவுலை கொல்லாமல் உத்தமமாக நடந்தார். தாவீது நினைத்திருக்கலாம், என்னைத்தான் ராஜாவாக தெரிந்து கொண்டாரே, இந்த சவுல் ராஜாவை அவர் புறக்கணித்தார் என்ற காரியம் தாவீதுக்கு தெரிந்தும் அதை இப்படியாக அந்த இடத்திலே முந்திரி கொட்டை போல காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு எது பிரியமோ அதன்படியாக நடந்து தன்னை மேன்மைப்படுத்தாமல் இப்படியாக தேவன் எந்த போக்கை தனக்கு உண்டு பண்ணுகிறாரோ அந்த போக்கில் எல்லாம் தாவீது ஓடினவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். மலைகள் காடுகள் அப்படியாக
ஓடினார் என்று பார்க்கிறோம். அந்த தாவீது ராஜா தாவீது ராஜா தான் சொல்றார், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அப்படியாக சொல்லும் வண்ணமாய் தேவன் இப்படியாக தாவீது ராஜாவை நடத்தினார் என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வரலாம். அப்படியான காரியங்களும் அந்த உபத்திரவங்கள் தேவனுக்குள்ளே இப்படியாக எங்களை நடத்தி இப்படி தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவுகிறதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இருப்பவர்கள் எத்தனை பேர்கள் உபத்திரவத்தை காணாமல், எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. தேவன் இதிலே சொல்லப்படுகிறது, வேதத்திலே சொல்லப்படுகிறது, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவனாக இருக்கிறார். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ஜெயத்தை இப்படியாக தருகிறவராயிருக்கிறார். அப்ப விசுவாசமாக நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நற்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நற்குணசாலிகளாக இருந்து அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்கின்ற அந்த வெளிப்பாடாக கிரியைகள் மூலம் காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாக காண்பிக்கின்ற வேளையிலே தேவன் எங்களை இப்படியாக ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நற்குணங்களை இப்படியாக பொக்கிசமாக நாங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களிடத்திலும் நற்குணங்கள் இருப்பதில்லை. ஒருவரிடத்திலே சில காரியங்களை சொல்றார், இந்த மனிதனிடத்திலே இந்த குணம் இருக்கிறது, இந்த மனிதனிடத்திலே இந்த குணம் இருக்கிறது, ஒரு சில குணங்களை ஒரு சில மனிதர்களிடத்திலே சொல்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே எல்லா நற்குணங்களும் இப்படியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதற்காக எங்களை நாட்டினாரோ அந்த கனிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்படியாக அந்த ஒரு இனிப்பான பழத்தை தரும் என்று சொல்லி எங்களை நாட்டுகின்ற வேளையிலே நாங்கள் கசப்பான பழத்தை கொடுத்தோமாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கா என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக நற்குணம் உள்ளவன், நாங்கள் நற்குணம் உள்ளவர்களாக இப்படியாக நடந்து கொள்கின்ற வேளையிலே நாங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல எங்களை வழிநடத்துவார். ஒரு நற்குணமுள்ள ஒரு ஸ்திரியாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நடக்கின்ற வேளையில ஒரு ஆவிக்குரிய தாயாக இப்படியாக மாற்றுவார். ஒரு நற்குணமுள்ள பிள்ளைகள் நடக்கின்ற வேளையில ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இப்படியாக மாற்றுவார். மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம் இப்படியாக ஆண்டவரை விட்டு வேறு வழியிலே ஓட முடியாது. அது ஓட்டமும் அல்ல, நாங்கள் அந்த ஓட்டங்கள் எல்லாம் வீணாய் போகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் தேவனுடைய பாதையிலே ஓட வேண்டும் என்று ஒரு தேவ நியதியை வைத்திருக்கிறார். அந்த நியதியின்படியாக நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பரிபூர்ணப்படுகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் என்னென்று பரிபூர்ணப்படுகிறது என்றால் தேவனுக்கு பிரியமாய் நடந்து பாவத்தை வெறுத்தோடுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும் என்று தேவனை நம்பி ஓடுகின்ற வேளையிலே தேவன் எங்களிலே மகிழ்வார், எங்களிடத்திலே ஆசீர்வாதங்களை இப்படியாக பொழிகிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரம் அதிலே 14 இருந்து 19 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாயப்பிரமாணத்தை ஆயினும் தீர்க்க தரிசனங்களை ஆயினும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறாமல் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும்
சிறிதொன்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் எனப்படுவான். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொல்லி, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி, அப்படித்தான் எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை வெளிச்சமாக அழைத்திருக்கிறார். எங்களை மலை மேலே உள்ள பட்டணம் போல் இருந்து இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கும்படியாக. அப்படி ஒளி கொடுக்க வேண்டும், மலை மேல் உள்ள பட்டணமாக இருந்து ஒளி கொடுக்க வேண்டும் என்றால் எங்களிடத்திலிருந்து நற்கிரியைகள் இப்படியாக வெளிப்பட வேண்டும். நற்கிரியைகள் வெளிப்படுகின்ற வேளையிலே தான் தேவனுடைய அந்த மெய்யான ஒளி அந்த எங்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு இப்படியாக பிரகாசிக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சென்று உலக முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லி. அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளிலே நடப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே வெளிச்சத்திலே தான் நடக்க வேண்டும். வெளிச்சத்திலே நடந்து மலை மேலுள்ள பட்டணமாக இந்த தேசத்துக்கு நாங்கள் இருக்க வேண்டும். இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்தது படியாக தடைப்படாது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, படியாக விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி. அப்படியாக நாங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவனுடைய சபையிலும் சரி, மற்ற இந்த தேசங்களிலும் சரி, நாங்கள் வெளிச்சம் கொடுத்து மற்றவர்களை தேவனிடத்திலே இழுத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் இப்படியாக நயம் காட்டி எங்களை காட்டி இப்படியாக எங்களை ஆசீர்வதித்து நயம் காட்டி மற்றவர்களை இழுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு நாங்கள் தகுதியானவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்ற வேளையிலே அவர் மலை மேல் உள்ள பட்டணமாக எங்களை நிறுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்படுகிறது. மனுஷர் முன்பாதாக எங்களுடைய நற்குணங்களை அவர்கள் காண வேண்டுமாம். மனுஷர்கள் எங்களுடைய நற்குணங்களை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி இப்படியான நற்குணங்கள் இருக்கின்றது இவரிடத்திலே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை இப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படியாக தேவனுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி அப்படியாக கட்டளை பெற்றிருக்கிறோம். அது நிமித்தமாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து தேவனிடத்திலே விசுவாசிக்கிறவன் எப்படி அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடை கிரியைகள் மூலமாக தேவனுக்கு காண்பிக்க முடியுமோ அதை காண்பிக்கின்ற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. தேவன் மனுஷர்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த மனுஷனுடைய வாழ்க்கை பார்க்கின்ற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த மனுஷனிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி இவனுடைய உண்மையின் நிமித்தமே இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொல்லி இந்த உலகத்து மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்தி தேவனிடத்திலே வருகிறவர்களாக இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். எல்லோரும் சொல்லுவார்கள், புதிய ஏற்பாடு கிருபையின் காலம், பழைய ஏற்பாடு அது கடுமையான காலம், நியாயப்பிரமாணம் அப்படி இப்படி என்றெல்லாம் இருக்கிறது. அப்படி அல்ல. புதிய ஏற்பாடிலே தான் அனனியா சப்ராலுக்கு நடந்த சம்பவம் எல்லாம் புதிய ஏற்பாடுல நடந்தது. அப்படியாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று. அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைத்து இப்படியாக நிறைவேற்றுவதற்கு அந்த பழைய ஏற்பாட்டிலே உவமையாக சொன்ன காரியத்தை இப்படியாக புதிய ஏற்பாட்டிலே அவர் சிலுவையிலே மரித்து அப்படியாக நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் என்று பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது.
இந்த வார்த்தையின்படி வாழுகிறவன் தான் செழிப்பான் என்று இந்த வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அது நிமித்தமாய் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ முடியும், தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் விரும்புகிறவர்கள், தேவனிடத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் வெளிப்பாட்டை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனே, நான் உங்களை விசுவாசித்ததன் நிமித்தமாகத்தான் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்பது தெரிந்ததன் நிமித்தமாகத்தான் நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன். அப்படி உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்று நான் தெரிந்ததன் நிமித்தமாகத்தான் நான் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் அறிந்ததன் நிமித்தமாகத்தான் நான் ஒருவரை இச்சையோடு பார்க்காமல் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அதுதான் விசுவாசம். அப்பொழுது தேவன் எங்களுக்கு சாட்சி கொடுப்பார், இவன் என்னுடையவன், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், இது என்னுடைய நண்பன், என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமினிடத்திலே இருந்த குணாதிசயங்கள் இவனிடத்திலே இருக்கிறது, தாவீதினிடத்திலே இருக்கிற குணாதிசயங்கள் இவனிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி இப்படியாக நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இப்படி எங்களிடத்திலே இப்படியாக நாங்கள் விசுவாசித்து நற்குணங்களை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே அவர் எங்களை போதுமளவு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தொடர்கிறது. நாங்கள் அதை தேடி போக தேவையில்லை. நாங்கள் தேவனுக்கு விசுவாசமாய் வாழ்ந்து பொல்லாங்குக்கு விலகி நடக்கின்ற வேளையிலே நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதிலே 19வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையும் ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லோரிலும் சிறியவன் எண்ணப்படுவான் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னதை விட இதிலே ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். தேவன் சொன்ன பிரகாரம் போதிக்காமல் வித்தியாசமாக போதிக்கும். இதுதான் இந்த உலகத்திலே கிருபையின் உபதேசம், அப்படி இப்படி என்று ஏராளமான உபதேசங்கள் வந்திருக்கிறது. அப்படி போதித்தானாகில் அவன் பரலோகத்திலே சிறியவன் எண்ணப்படுவான் என்று இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது. அதிலே கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை கைக்கொண்டு, எவைகளை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கைக்கொண்டு, இந்த வேதத்திலே உள்ள வார்த்தைகளை கைக்கொண்டு செய்யாதே என்று சொன்னதை செய்யாமல் இருந்து செய் என்று சொன்னதை செய்து நாங்கள் நடக்கின்ற வேளையிலே இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அப்படியாக இருந்தால் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, விசுவாசிக்கிறதன் நிமித்தமாகத்தான் நான் இப்படி நடக்க முயற்சி செய்கிறேன், உங்களை நோக்கி விண்ணப்பிக்கிறேன். அதன் நிமித்தமாக கொள்ளாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா கொடுப்பது அதிகம் அல்லவா என்ற வார்த்தையின்படியாய் தேவன் இப்படியாக எங்களுக்கு கொடுத்து நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாசித்தால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு தடைப்படுவதில்லை. விசுவாசம் என்பது சும்மா சாதாரணமாய் நான் நம்புறேன் அப்படி என்கிட்ட போற காரியம் இல்லை. அந்த விசுவாசத்தை கிரியையினாலே தேவனுக்கு வெளிப்படுத்துகின்ற வேளையிலே விசுவாசத்ததன் நிமித்தமாக நாங்கள் பொல்லாங்கை விட்டு விலகுகிறதன் நிமித்தமாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாங்கள் எல்லோரும் அமைதியாக எழுந்திருந்து தேவனை நோக்கி இந்த பாடலை பாடுகின்ற வேளையிலே சகோதரன் வந்து மீதியான காரியங்களுக்குள்ளாய் நடத்தி செல்லுவார். ஜீவனுள்ள தேவனை நோக்கி இப்படியாக ஜீவ பாதையிலே எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதை மீது நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதை மீது நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும்
வல்லவர், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லவாதி மாறி ஊற்றுவீர். ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லவாதி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டினோம். ஐயா மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டினோம். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு விசை எல்லாருமா நாங்கள் ஜெபிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றபடி நாங்கள் விசுவாசத்தில் அவன் அப்படியாக நீதியை, தேவனுடைய நீதியை தரித்தவனாக அங்கே காணப்படுவான் என்றபடி இந்த நாளில் நாங்கள் ஒரு விசை எல்லாருமே ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு விசை நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த மத்தியான நேரத்திலே நீ பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே விசுவாசிக்கிறவன், ஆண்டவரே அப்பா நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று படிக்கிறான். இந்த நாளிலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நீதியிலே நடக்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பவுல் சொல்லுகிறபடி எங்களுடைய நீதி எல்லாம் சந்தை துணி என்றபடி கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தத்தினால் உம்முடைய நீதியினால் எங்களை ஆண்டவரை ஒரு விசை ஆண்டவரை நிறைத்தருளும். இந்த நாளில் ஆண்டவரை பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த கடைசி நாட்களிலே நிற்கிற நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்தில் இந்த பேசின வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில அபியாசப்பட உதவி செய்யும். பேசின சோதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். வார்த்தைக்கு சபையாரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.